ஆதவ் அர்ஜுனா விசிகாவின் துணை பொதுச் செயலாளர். கட்சி தலைமை நடவடிக்கைக்கு தாண்டியும் இன்னைக்கும் ஒரு எக்ஸ் பதிவு போட்டிருக்காரு. அதுல பார்க்கும்போது அவர் திமுக நெருக்கமா இருந்தார் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 21 தேர்தல் இப்ப போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்றதா திமுக ஆட்சிக்கு வரதுக்கு நானும் ஒரு காரணம்னு சொல்றதுக்காக தான் போடுறாரு. நான் ஸ்ட்ராட்டஜி நான் ஒர்க் பண்ணதுனால தான் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னு. ஒன் தமிழ் சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். அவரோட நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்களோடு வர இருக்கின்றோம். ஆதவ் அர்ஜுனா விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா குறிப்பாக அந்த விகடன் இணைந்து வெளியிட்ட அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் பேசிய பேச்சுக்கள், அதன் பிறகான நகர்வுகள், விசிகாவின் நடவடிக்கைகள் நாடறியும். ஸோ இப்படி போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் கட்சி தலைமை நடவடிக்கைக்கு தாண்டியும் இன்னைக்கும் ஒரு எக்ஸ் பதிவு போட்டிருக்காரு. அதில் பார்க்கும்போது திமுகவுடனான தன்னுடைய நெருக்கத்தை வெளிப்படுத்தி இருப்பதாக தான் புரிந்து கொள்ளப்படுகிறது. ஏன் அப்படின்னா ஐபேக்கோட ஒரு பணியாற்றிய போது அந்த புகைப்படங்கள், குறிப்பாக பிரசாந்த் கிஷோரோட இணைந்த புகைப்படங்கள், முதலமைச்சரோட மருமகனின் சபரீசன் அவர்களோடு இணைந்த புகைப்படங்கள் உள்ளிட்ட பல புகைப்படங்களை இணைந்து வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து ஒரு 2-3 தினங்களாக அவர் மீதான இந்த விமர்சனங்கள் போயிட்டே இருக்கு. ஒரு கட்சி தலைமையை தாண்டி ஒரு விஷயத்தை பேசுகிறார், அதை பேச வேணாம்னு சொல்லி பேசுறாரு, அதற்கு நடவடிக்கை எடுக்குது. மீண்டும் இந்த ஒரு புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார். இந்த விவகாரம் நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? இல்லை, அதாவது ஆதவ் அர்ஜுனா என்கிற நபர் ஒரு தனி நபராக எந்த கட்சிக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாவோ இல்லை அவர் ஏதாவது ஒரு தனியாக கட்சி அணிந்தாலும் அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு முழு உரிமை படைத்தவர். எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தில் நடத்தி பரவாயில்ல, அது கூட கருத்து அவருடைய தனிப்பட்ட விருப்பம் கருத்து. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இந்த கட்சியில நீங்க ஒரு துணை பொது செயலாளராக இருந்துன்னு நீங்க கட்சி கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு தான் நீங்க நடக்க வேண்டியிருக்கு. அது நீங்க அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் உங்களை திருமாவர்கள் கலந்து கொள்ள சொன்னார், பெருந்தன்மையுடன் கலந்து கொள்ள சொன்னார்னா நீங்க அரசியல் பேச வேண்டாம், நீங்க அம்பேத்கரை பத்தி மட்டும் பேசுங்க சொல்லி அனுப்பிச்ச போது கூட நீங்க மன்னராட்சி, ஊழல் போன்ற விஷயங்கள்லாம் பேசுறீங்க. ஏதோ திமுக தான் சினிமா உலகத்தையே கண்ட்ரோல், திமுகவில் ஒரு குடும்பம் தான் சினிமா உலகத்தையே கண்ட்ரோலில் வச்சிருக்குன்னு பேசுறீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் அது கட்சி கட்டுப்பாட்டுக்கு விரோதமான ஒரு செயல்னு கட்சி கருதுது. ஏன்னா கட்சி ஒரு கூட்டணியில் இருக்குது, அந்த திமுக கூட்டணியில் இருக்குது. அந்த கூட்டணியில் 99 தேர்தல் பாதையில் இருக்கிற விசிகா தன்னுடைய வரலாற்றிலேயே இந்த மாதிரி வெற்றியை பார்த்ததில்லை. அந்த மாதிரி ஒரு வெற்றி 2 எம்பி 4 எம்எல்ஏக்கள் பொது தொகுதியிலேருந்து வந்திருக்காங்க, கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அடுத்தது 26 நோக்கி போகும்போது அதிலேயே பயணம் பண்ணுற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. இந்த கூட்டணி பெஸ்ட் கூட்டணி அவங்க நினைக்கிறாங்க. அந்த கூட்டணியை கட்டமைக்கிறதுல அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் அந்த கட்சியில் இருந்து கொண்டு நீங்கள் அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு நீங்கள் கூட்டணியில் இருக்க ஒரு கட்சியோட துணை பொதுச் செயலாளர் நீங்கள் இந்த மாதிரிலாம் விமர்சிக்கிறது கட்சி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. ஸோ அதனால் திருமாவர்கள் அவர் 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணார். சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காரு? அவர் ட்விட்டர் போடுறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவோட அவர் திமுகவோட நெருக்கமாக இருந்தார் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 21 தேர்தல் இப்போ போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்றது நான் திமுகவை அட்டாக் பண்ண திமுக ஆட்சிக்கு வரதுக்கு நானும் ஒரு காரணம்னு சொல்றதுக்காக தான் போடுறாரு. நான் ஸ்ட்ராட்டஜி நான் ஒர்க் பண்ணதுனால தான் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னு. அதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணலாம். மக்கள் ஓட்டு போடணும்னா அந்த தலைமை மேலே நம்பிக்கை இருக்கணும். அப்போ தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் மீது மக்கள் ஓட்டு போடுறாங்களே தவிர நீங்கள் பண்ண ஸ்ட்ராட்டஜினால தான் மக்கள் ஓட்டு போடல. நீங்கள் பிரசாந்த் கிஷோர் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். பை எலெக்ஷன் தோத்தார், அவரால் வின் பண்ண முடியல. அவரால் பீகாரில் எல்லாம் பை எலெக்ஷன் நின்னார்ல, தோத்தார் சமீபத்தில். பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். ஏன் தோத்தாரு? நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கலாம் சார். ஒரு அரசியல் கட்சிக்கு அதோட தலைமை முக்கியம், அது தேர்தலில் எடுத்து வைக்கிற பிரச்சனைகள் முக்கியம். நீங்கள் ஏதோ நான் ஸ்டாலினோட இருக்கேன், இல்லை ஸ்டாலினோட மாப்பிள்ளையோட இருக்கேன், நான் ரொம்ப நெருக்கமாக இருந்தேன், நான் தான் திமுக. அவரோட நோக்கம் என்னென்னா நாங்கள்லாம் ஒர்க் பண்ணி தான் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னு சொல்கிறார். அந்த நோக்கம் தான் அவருக்கு. நீ ஒர்க் பண்ணியிருக்கலாம், நீங்கள் கூலிக்கு நீங்கள் ஒரு பணத்தை வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம். சும்மா ஒர்க் பண்ண போறீங்க, பணத்தை வாங்கி தானே ஒர்க் பண்ணுறீங்க. அதனாலேயே நீங்க பெருந்தொகை பணத்தை பெருந்தொகை வாங்கிட்டு தான் வேலையை பண்றாங்க. நான் கேட்கிறேன், பெருந்தொகையை வாங்கிட்டு நீங்க பண்ணீங்க வச்சுக்கோங்க. அது பிரசாந்த் கிஷோர் பெருந்தொகையை வாங்கிட்டார், நீங்களும் வாங்கியிருக்கீங்க, எல்லாம் சேர்ந்து தான் பண்ணீங்க. பாயிண்ட் என்னன்னா நீங்க அந்த கட்சிக்கு ஒர்க் பண்ணும்பொழுது
உங்களுக்கு தெரியும் அந்த கட்சியில் வந்து ஸ்டாலினுக்கு அடுத்தது யார் இருக்கா, அவர் மன்னராட்சியா மக்களாட்சியா என்ன ஏதுன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படி தெரிஞ்சு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க. அதில் இன்னைக்கு பெருசாக பேசுறீங்க மன்னராட்சியா இதுன்ட்டு. அன்னைக்கு ஸ்டாலின் தான் அந்த கட்சியோட அடுத்த தலைவர், உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அடுத்து அவர் தான் அந்த படிக்கட்டில் அவர் தான் நிற்கிறார் அடுத்ததுன்னு தெரியாதா? தெரிஞ்சுதானே ஒர்க் பண்ணீங்க. அப்போ இன்னைக்கு ஏதோ பாலிசி கொள்கை நான் வந்து மன்னராட்சிக்கு எதிராக பேசுறீங்களா, என்ன அர்த்தம்? அப்போ அன்னைக்கு என்ன உங்க கொள்கை நிலை என்ன, இன்னைக்குங்க உங்க கொள்கை நிலை என்ன? அது வேலை. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்பது ஒரு வேலை. அதனால காசு வாங்கிட்டு ஒரு வேலை பண்ணிட்டாரு. ஆனா இது ஒரு கட்சிக்குள் தன்னை இணைத்துக் கொண்டார். கொள்கை கோட்பாடு அப்படின்னு வரும்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, மன்னராட்சி முறையை ஒழிப்போம் அப்படி பேசுறது அது அது கூடாதுன்னு சொல்றீங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன், அவர் பேசலாம் சார், விசிகாக்குள்ள இருந்து பேசக்கூடாது. நீங்க விசிகாக்குள்ள இருந்துட்டு நீங்க அந்த கூட்டணியை கெடுக்கிற மாதிரி பேசலாமா? பேசக்கூடாது. இல்ல, நீங்க விசிகா விட்டு வெளில வந்து இப்ப பேசுறீங்க, நீங்க எவ்வளவோ போடுறீங்க, இனிமேலும் நிறைய போட போறீங்க. இனிமேல் நீங்க அந்த கட்சிக்கு போக போறது இல்ல. இந்த 6 மாசத்துக்குள்ள நீங்க ஒன்ஸ் ஃபார் ஆல் டிசைட் பண்ணி வேற எங்கேயாவது போய் செட்டில் ஆக போறீங்க. இனிமேல் நீங்க திமுக விசிகா கூட திருப்பி வரமாட்டாரு உறுதியா நம்ப. இது மாதிரிலாம் போட்டுருந்தானே எப்படி வரமாட்டார். பாயிண்ட் என்னன்னா, நீங்க திமுகவை வந்து ஆட்சியிலேருந்து அகற்றத்துக்கு என்ன வேணா ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க சார். நீங்க தான் குழந்தைதான் இப்ப பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஆட்சி அகற்றத்துக்கு நீங்க யார் கூட வேணா சேருங்க, எதிர்க்க இருக்க எல்லா கட்சியிலையும் கூட்டணியில் இணையுங்க, என்ன வேணா பண்ணுங்க. அது நீங்க தனிப்பட்ட முறையில் பண்றீங்க. விசிகாக்குள்ள இருந்து நீங்க பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு தலைமை ஏற்றுக்கொள்ளாது. அதனாலதான் அவரை வெளியே அனுப்பிச்சாங்க. அவர் வந்து திமுக நெருக்கமா இருந்தாரு, இல்ல திமுகவோட அவருக்கு வந்து ஏதோ பிரச்சனை வந்துருச்சு அதனால வெளில வந்தாரு, இல்ல திமுக வந்து ஏதோ ஒரு அவர் டிமாண்ட் ஏதோ வச்சாரு, அந்த டிமாண்டை வந்து ஆட்சிக்கு வந்தவங்க ஏத்துக்கல. இது மாதிரி பல விஷயம் வதந்தியா பொதுவெளியில் நிறைய இருக்கு. அதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு திமுக மேலே கோபம் இருக்கு, உங்கள் மன்னராட்சின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அது வேலை செய்யும் போது மன்னராட்சியெல்லாம் ஞாபகம் வரல, இப்போ வந்திருக்கு பண்ணுங்க, ஓகே. நீங்கள் தனியாக நீங்கள் சஸ்பென்ஷனில் இருக்கீங்க, இனிமேல் விசிகாவுக்கு திரும்ப போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதனால் நீங்கள் பேசுறீங்க, என்ன வேணால் நீங்கள் பேசுங்க, திமுகவுக்கு எதிராக என்ன வேணால் நடவடிக்கை எடுங்க, அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டேங்க சார். 2 விஷயம், அதாவது ஆதவ் அர்ஜுனாவோட அந்த கருத்து, அந்த பேச்சு வந்து 2 விஷயங்கள் வந்து நமக்கு பார்வைக்கு வைக்கப்படுது. ஒன்று, அவர் திமுகவை குறி வச்சு பேசல, ஸ்டாலினை குறி வச்சு பேசல, உதயநிதியை குறி வச்சு தான் பேசுறாரு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. மற்றொருவர் வந்து விசிகாவில் இருக்கக்கூடிய நபர் திமுக விமர்சிக்கிறாரு. ஆனா இப்போ கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னால கூட உதயநிதி வந்து 4 படம் நடிச்சுட்டு துணை முதலமைச்சர் ஆவாங்க, ஆனா ஏன் தலைவர் ஆகக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சாரு. அது தொடர்ச்சிதான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு எல்லாம் சொன்னாரு. மீண்டும் இந்த மாதிரி விவகாரத்தை மன்னராட்சி ஒழிப்போம் அப்படின்னு சொல்றாரு. இது இப்ப நீங்க சொல்றீங்க சார், கூட்டணியில் இருந்து கொண்டு இப்படி பேசக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம் பொதுவா இதை பார்க்கக்கூடிய நபர்கள். ஆனா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் முக்கியமான நிர்வாகி இப்படி தெரியாம தான் பேசுறாரா? அவர் தெரியாமல் பேசினாரோ தெரிஞ்சு பேசினாரோ, அவர் பேசினது தப்புன்னு தான் அடிப்படையான விஷயம். அதனால் அந்த தப்புக்கு அவர் வந்து வெளியில் அனுப்பப்பட்டிருக்கார். அவர் தெரிஞ்சு பேசினாரு, இல்லை ஒரு அஜெண்டாவோட வந்து விசிகேக்குள்ளே வந்தார், அதுக்காக ஒர்க் பண்ணுறாரு. திமுக கூட்டணியில் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி விசிகே அப்படி ஒரு அஜெண்டா இருக்கா சார்? இருக்கு. அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தானே. சரி, அந்த அஜெண்டா அவர் இருக்கக்கூடாதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு? அவருக்கு ஒரு அஜெண்டா யாராவது கொடுத்துருக்கலாம், பிஜேபியே கொடுத்துருக்கலாம் அவருக்கு அஜெண்டா, பிஜேபியே கொடுத்துருக்கலாம். திமுக ஆட்சியை ஒன்றும் பண்ண முடியல, 3 எலெக்ஷன் வெற்றியை பார்த்துட்டு இருக்காங்க. வர எலெக்ஷன்ல இதே கூட்டணியோட என்ன பண்றது? திமுக கூட்டணியை வந்து அசைச்சு அதுலேருந்து, அதனால நீங்க விசிகாவோட இணைஞ்சு இந்த வேலையை பண்ணு சொல்லிருப்பாங்க. பண்ணிருக்கலாம் சார். இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு இதெல்லாம் திருமாவளவன் அது அறியாமல் இருந்திருக்கிறாரா? இப்போதான் அறிந்து கொள்கிறாரோ? அறியாம இருந்தாரோ தெரியாது. அவர் மனசுல ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வந்திருக்கலாம் உள்ள. சரி, நம்ம இது மாதிரி சார் அந்த அவர் சஸ்பென்ஷன் ஆன நோட்டீஸ்லேயே அவருக்கு என்ன எழுதியிருக்காங்க, அவங்க அவர் வந்து பேசிய விஷயங்கள்லாம் மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு கொள்கை அடிப்படையில் பேசுகிற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் ஆழ விட்டு நோக்கும்போது அதெல்லாம் கட்சிக்கு விரோதமான ஒரு விஷயம்னு அவங்க எழுதியிருக்காங்களா இல்லையா? நீங்கள் பேசும்போது நீங்கள் அதிகாரத்தில் பங்களிப்பு எல்லாமே விசிகாவோட கொள்கை தான். ஆனால் நீங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள், பல விஷயங்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு, திமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கிற திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயமா தானே போயிட்டு இருக்கு. அது நம்ம பாயிண்ட் என்ன, நீங்க உதயநிதி நீங்க எதிர்க்கிறீங்கன்னா நீங்க உதயநிதி எதிர்த்தாலே திமுக எதிர்க்கிற மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா அடுத்த திமுகவோட அடுத்த தலைவர் உதயநிதி தானே உலகத்துக்கே தெரிஞ்சு. இல்ல திரிபுரன் சார், எதிர்க்கக்கூடிய நபர் தான் இங்க பிரச்சனையா? இல்ல எதிர்க்கக்கூடிய அந்த முன்வைக்கும் கருத்துக்கள் வந்து அது தேவையற்றது, நியாயமற்றது அந்த கருத்துக்கள் உடனே பிஜேபி பின்னால் இருக்கின்ற ஒரு விஷயத்தை பேச. ஆமா சார், பிஜேபிக்கு தான் சார் அஜெண்டா இருக்கு, பிஜேபிக்கு தான் அஜெண்டா இருக்கு. அவர் மாமனார் வந்து அவங்க வீட்டுல நிறைய பேர் பிஜேபி உறுப்பினராக இருக்காங்க, அவங்க மாமனாருக்கு பல என்போர்ஸ்மெண்ட் கேஸ் இருக்கு, இவருக்கு வீட்லயே ரைடு நடந்துட்டு இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். நம்ம பாயிண்ட் என்னன்னா, திமுக கூட்டணியை உடைக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு பண்ணணும், அதுக்கு விசிகாவை வெளியில் இழுக்கணும். அதுக்கு தான் விஜய் வந்து அதிகாரத்தில் பங்களிப்புன்னு ஒரு துண்டு போட்டார்ல, தூண்டில், அது கூட இவர் தூண்டி தான் அவர் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒரு பகுதியாக தான் அது நடந்திருக்கும் ஆக்சுவலாக. வந்து அதில் தான் அவர் பேசியிருப்பார். நல்ல வேளை அதில் வந்து திரும்ப தப்பிச்சாருன்றது என்னோட கருத்து ஆக்சுவலாக. இல்லை, இப்போ திரும்ப தப்பிச்சிட்டாரா? தப்பிச்சிட்டார். அதில் அந்த இதுலேருந்து வெளில வந்துட்டார். இனிமேல் வந்து ஆனால் என்னன்னா வந்து நேற்று வந்து நேற்று சாயந்தரமே போட்டார், ஒரு ட்விட்டு போட்டார்.
அதுல வந்து மறுபடியும் மக்களாட்சி போன்ற விஷயங்களை மன்னராட்சி போன்ற விஷயங்களை பேசுறாரு. இன்னைக்கும் என்னுடைய கருத்து நான் வலுவா இருப்பேன்றாரு. என்னோட கருத்து நான் உறுதியா நிலைத்திருப்பேன்றாரு. நான் சொல்ல உங்க கருத்துல உறுதியாவே இருங்க, மன்னராட்சி ஒழிக்கிறதுக்கு போராடுங்கன்னு நான் சொல்றேன். நீங்க இந்த திமுக மன்னராட்சின்னு சொல்றீங்கல்ல, அதை ஒழிக்கிறதுக்கு போராடுங்க. ஆனா விசிகாக்குள்ள இருந்து போராடுங்க. சப்போஸ் நாளைக்கு விசிகா வெளில வந்துருச்சு வச்சுக்கோங்க கூட்டணியில இருந்து, அப்ப நீங்க அதில் சேர்ந்து நீங்க திமுக எதிராக குரல் கொடுக்கலாம். ஆஸ் லாங் அஸ் விசிகா திமுக கூட்டணியில் இருக்க வரையும் அதுக்குள்ள இருந்து நீங்க பேசுறீங்கன்னா அது கூட்டணி தர்மத்துக்கு விரோதமானது. அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தான் ஆதவர்ஜுனோட விசிகாக்குள்ள அவருடைய வருகை, அவர் வருகைக்கு பிறகுதான் ஒரு பிரம்மாண்டமா நடத்தப்பட்ட மாநாடு உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த ஆதவர்ஜுனாவோட அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பெரிய அளவுக்கு விசிகாவிற்கு பயன் தந்தது. ஆனா இப்போ இந்த நடவடிக்கை மூலமா விசிகாவிற்கு வந்து ஒரு வித சிக்கலை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு ஒரு விமர்சனமும் தொடருது. இதை எப்படி பார்க்கலாம்? நம்ம ஒரு சிக்கலை ஏற்படுத்தாது. 19 தேர்தலில் அவர் இருந்தார். அவரு 19 தேர்தலில் விசிகா வெற்றி பெற்றதா இல்லையா? இப்போ 21 தேர்தலில் அவர் இருந்தார், கூட்டணிக்காக வேலை செஞ்சார், யார் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தார். இப்போ 24 தேர்தலில் அவர் இருந்தார், 24 தேர்தலில் விசிகாவில் இருந்தார். ஒட்டுமொத்த கூட்டணிக்கு வந்து திமுக தானே சார் பொறுப்பு, அதுக்கு வெற்றிக்கு 40க்கு 40 எப்படி வெற்றி பெற்றாங்க? ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்பாயின்மெண்ட்லாம் திமுக தானே பண்ணணும். இவர் விசிகாவில் போயிட்டாரு, இவருக்கும் 24 வெற்றிக்கு சம்பந்தம் கிடையாது. 21 இருந்தேன்னு சொல்றாரு, ஓகே ஒத்துக்கலாம். நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, இவரால் வந்து திமுக கூட்டணி வெற்றி பெற்றதுன்னு இவர் 21 எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாருல, அதை அவர் பண்ணிட்டு போட்டோம். நம்ம பாயிண்ட் வந்து இவர் வந்து விசிகாவுக்குள்ள இருந்துன்னு இந்த மாதிரி கேம் ஆடக்கூடாது தான் நம்ம பாயிண்ட். இல்லை, இப்போ 6 மாதம் இடைநீக்கம், 6 மாதம் வந்து நீக்கி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. 6 மாதம்ன்றது ஒரு கட்சிக்குள்ள ஒரு 180 நாட்கள் இல்லையா? ஒரு பெரிய 15 மாதங்களில் அடுத்த தேர்தலை நோக்கி காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த 6 மாத இந்த இடைநீக்கம்ன்றது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் தான். இந்த 6 மாத காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்றும் ஆகாது. இன்னும் நிறைய இது மாதிரி பேசுவார் திமுக எடுத்து. அவர் தானாவே இன்னொரு கட்சியில போய் செட்டில் ஆவார், இல்ல வேற ஒரு கூட்டணி உருவாக்குறதுக்கான, திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி உருவாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடும். அதுதான் இப்ப இன்றைய அந்த எக்ஸ்பதிவு சொல்லக்கூடிய பாடம் கூட நிறைய கருத்துக்கள் இதன் மீது தொடர்கிறது. என்ன சொல்றாங்கன்னா, அதாவது திமுகவுக்கே நான் தான் வேலை செஞ்சேன், அப்படி இருக்கும்போது விசிகா வந்து எனக்கு ஒண்ணும் கிடையாது, விசிகா தூக்கிட்டீங்கன்னா என்னை காலி பண்ற முடியுமா அப்படின்ற ஒரு மெசேஜ் இதுக்குள்ள இருக்கலாம்ல. உங்களை திமுக வந்து உங்களை காலி பண்ற மாதிரி இல்லை, நீங்க தான் திமுகவை காலி பண்றதுக்கான வேலையா இருக்கீங்க. நீங்க தான் மலையோட மோதிட்டு இருக்கீங்க. மலையோட மோதும் போது நீங்க உடையறீங்களா இல்ல மலை உடையதான்னு இனிமேல் பொறுத்து இருந்தா பார்க்கணும். அவங்க ஒரு பெரிய கூட்டணியோட வெற்றியை பார்த்துட்டு இருக்காங்க சார். நீங்க ஒரு தனி மனிதனா இருக்கீங்க. நீங்க நான் தான் என்ன நான் நினைச்சா திமுக கூட்டணி வீழ்த்தி காட்டுவேன்னு வெளில வந்திருக்கீங்க. ட்ரை பண்ணி பாருங்க, யார் வேணானது. நீங்க அவங்க கிட்ட காசு வாங்கி நீங்க வேலை செஞ்சீங்க, இப்ப வெளில வந்து இன்னொருத்த காசு வாங்கி அதுக்கு எதிராக வேலை செய்ய போறீங்க. செஞ்சுட்டு போங்க, யார் வேணானது. அது நீங்க விசிகா செய்யாதீங்க. நாளைக்கு விசிகா வெளில வந்து அப்புறம் அது வேற விஷயம். தேர்தல் இருக்கிறதுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்து விசிகா வெளில வருதுன்னா அப்ப அது வேற விஷயம். ஆஸ் லாங் அஸ் விசிகா திமுக கூட்டணியில் இருக்க வரையும் நீங்க அதுக்குள்ள இருந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ இது எல்லாமே ஒரு புள்ளியில இணைக்கணும் அப்படின்னா அந்த கூட்டணி தொடர்பான புள்ளியா தான் அது இருக்கணும் சார். இப்ப ஆதவர்ஜுனா கருத்து கூட மீண்டும் திமுக கூட்டணியிலிருந்து விசிகா வெளியேற்றதுக்கான ஒரு பின்புலம் அப்படின்னு ஒரு வாதம் தான் முன்வைக்கப்படுது வச்சுங்க. ஆனா இது மீண்டும் நம்ம பேசும்போது இந்த கூட்டணி, அதாவது பாலிடிக்ஸ் ஆர் நோ ரிலேஷன் டு மாரல்ஸ்னுவாங்க. எந்த கூட்டணி எந்த காலத்தையும் தொடர்ந்ததுல இருந்து கிடையாது. கூட்டணி என்பது மாறக்கூடியதுதான். இந்த கூட்டணி 3 தேர்தலா வெற்றியை பார்த்துட்டு இருக்கு. வரக்கூடிய தேர்தல் எப்படின்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனா தேர்தல் எந்த கூட்டணியும் தொடர்ந்து இந்த கூட்டணி தொடர்பா பேசும்போது இப்பத்துல இருந்தே இந்த கூட்டணி காய் நகர்த்தல்கள் அப்படின்றது ஏற்புடைய வாதமான்னு கேட்கிறேன். கண்டிப்பா சார். விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்ச பிறகு அதுக்கான ஸ்கோப் அதிகமா தேர்தல் நெருக்கத்துல மாறும் தானே சார்? இல்ல 3 தேர்தல் விசிக அதிமுக போகாதுன்னு சொல்ல முடியுமா? 3 தேர்தல் தாவேகாவோட போகாதுன்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். 3 தேர்தலா மாறல. இப்ப மாறலாம் தானே? இல்ல நான் மறுக்கல. 3 தேர்தலும் நம்ம எப்போதுமே கடந்த கால பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் எதிர்காலத்தை ஓரளவு கணிக்க முடியும். கடந்த 3 தேர்தலும் மாறலன்றதை ஒத்துக்கிறீங்கல்ல, அப்ப இனிமே மாறுவானா அதுக்கான சான்ஸ் நான் மறுக்கல. மாறத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு, அரசியல்ல என்ன வேணா நடக்கும். பட் திருமாவுடைய வார்த்தைகளை சொல்ல போனா 26 தேர்தலில் நாங்கள் திமுக கூட்டணியை தான் சந்திப்போம், அந்த கூட்டணியை உருவாக்குறதுல எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு அவர் சொல்றாரு. இந்த கூட்டணியை விட்டு திரும்ப வெளியில போறதுக்கான வாய்ப்பு என்ன சார் இருக்கு? எதற்கு என்ன பலமான கூட்டணி? இது அதிமுக எப்படி பார்க்கும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல எதற்கு என்ன பலமான கூட்டணி இருக்கு சொல்லுங்க. அதிமுக இல்ல அது அதிமுக கிட்ட போனா இவரு 2 இருக்கட்டும். இவர் 4 எம்எல்ஏக்கள் மீண்டும் வின் பண்ணுவாங்களா? 4 எம்எல்ஏக்கள் மீண்டும் வின் பண்ணுவாங்களா இவருக்கு? அந்த அதிமுக கூட்டணியில் யார் இருப்பாங்க? அதிமுக கூட்டணியில் இவர் அதிமுக இவர் போற இடத்துல பாஜகவும் இருக்கக்கூடாது, பாமகவும் இருக்கக்கூடாது. அப்ப என்ன மாதிரி கூட்டணி அமையும் அவங்க? ஆக்சுவலா அமையலாமே
சார் இதெல்லாம் வந்து யூகம் தான் யூகம் தான். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு தேதியில உங்க கண்ணுக்கு வந்து எதிர்க்க ஒரு வலிமையான கூட்டணி இல்ல. அப்ப இன்னைக்கு தேதியில எதுக்கு இந்த கூட்டணி விட்டு வெளில வரணும்? தேர்தல் நெருக்கத்துல என்ன ஆகுதுன்னு பாத்துக்கலாம். இன்னைக்கு நீங்க இந்த வண்டியை கவுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுல நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. பயணம் பண்ணுங்க, தேர்தல் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்போ நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க, இல்லை இதுலயே கண்டினியூ பண்றீங்களா, இல்லை எதிர்க்க வேற ஏதாவது சேஞ்சஸ் வருதோ அப்போ பார்த்துக்கலாம். இன்னைக்கு தேதியில நீங்க வந்து போய் இது தேவையில்லாம போய் ஒரு 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 சுமூகமான சூழலில் போயிட்டு இருக்கிற ஒரு ஏதோ விஷயத்தை ஏன் கெடுக்கிறீங்க? தேவையில்லைல்ல. அதான் பாயிண்ட். கூட்டணியா அல்லது ஆதவ் அர்ஜுனாக்களா அப்படின்னா கூட்டணி தான் தக்க வைத்துக் கொள்வார் திரும்ப அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஆதவ் அர்ஜுனா நம்பி ஒன்னும் திரும்ப கட்சி ஆரம்பிக்கல. அதான் நான் சொல்றேன். அப்ப கூட்டணியா ஆதவ் அர்ஜுனாக்களா அப்படின்னா கூட்டணி தான் கையில் எடுப்பார். கூட்டணி தான் அவருக்கு 99 தேர்தல் பாதையில் இருக்கிற விசிகாவுக்கு வெற்றிகரமா இது வந்திருக்கிறது. கூட்டணி தானே வந்திருக்கு. இவங்களால திமுகவுக்கு பெனிஃபிட், திமுகவால இவங்களுக்கு பெனிஃபிட், அதுல தான் வந்திருக்காங்க. ரெண்டாவது விசிகா வந்து இன்னைக்கு நேற்றுக்கு ஆதவ் அர்ஜுனா 6 மாசம் முன்னாடி தான் கட்சிக்கு வந்தாரு. விசிக எத்தனை வருஷமா இருக்கு, தேர்தல் பாதையில் இருக்கு. அதுக்கு முன்னாடி தனி வேற ஒரு இயக்கமா இருந்தது. எப்படி இருந்திருக்குது? அந்த அதுல இருக்கவங்க எல்லாம் இன்னைக்கு நேதிக்கா இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 25-30 வருஷமா அது அவர் கூட திரும்ப கூட இருக்காங்க. அதனால இவரை நம்பி ஒண்ணு விசிக அப்போதெல்லாம், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய நம்ம 2ஆம் கட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் இல்லாம நம்ம நட்பு வட்டத்துல இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கும் தெரியும், எனக்குமே தெரியும். ஆனா எல்லாமே ஒட்டுமொத்தமாவே இந்த ஆதம் அர்ஜுனாவை எதிர்ப்பதுக்கான காரணம் என்ன சார்? அதான் நாங்க இவ்வளவு காலம் இருந்தோம், எங்க மேல எந்த லைம் லைட்டுமே இல்ல, வந்த 6 மாசத்துல ஒட்டுமொத்தமா இவருதான் ஒரு பேசு பொருளா இருக்காரு அப்படின்னு ஒரு பொறாமையா? இல்ல, அவர் இந்த மாதிரி ட்விட்லாம் போடுறாரு இல்லையா? அவர் கட்சியில வந்து மாநாடு நடத்துறது போன்ற பொறுப்பை எடுத்து செய்யறாரு. இதுக்கு முன்னாடி கட்சி 30 மாநாடு நடத்திருக்கு சார். அந்த 30 மாநாடு நடத்தும் போது ஆதவ அப்போதெல்லாம் வராத கவனம் இப்போது பெற்றிருக்கிறதா, இல்ல அது பெற்றிருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாக்க பார்க்கிறார்களா? அதுதான் ஆதவ அர்ஜுன் அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ல தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றதுன்னு கரெக்டா தீர்மானிச்சு அதுக்கு ஏற்ற எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாரு. தன்னை வந்து விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. கரெக்டா பார்ட்டியில் இருக்கிற முக்கியமான வேலையை எடுத்து செய்யறது மூலமா தான் வந்து ஒரு தவிர்க்க முடியாத மனிதர்னு நிரூபிக்க பார்த்திருக்காரு. அப்படி நிரூபிக்கும் போதே என்ன பண்றாரு, இந்த மாதிரியான கொள்கை விஷயங்கள்லாம் பேசுறாரு, திமுக வைத்து பேசுறாரு. ஸோ இதுல வந்து ஒரு சங்கடமான ஒரு நிலைமையை உண்டாக்குறாரு. அவர் வந்து திட்டமிட்டு தான் அந்த காய்களை நகர்த்துறாரு. நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கிறதுனால பிளான் பண்ணி ஒர்க் பண்றாரு. அந்த பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது திரும்ப கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சுருக்காரு. லேட்டாக புரிஞ்ச உடனே வெளில அமைச்சிருக்காரு. அது சஸ்பென்ஷன்றது வந்து நிரந்தரமான நீக்கம் தான் என்னோட கருத்து. இனிமேல் அவரும் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இல்லை, இவங்களும் அவரை சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. தாமதமான புரிதல் தான் தாமதமான நடவடிக்கை காரணம். பொறுத்து பார்க்கலாம். நன்றி திரு பிரியன், உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்கு மிக்க நன்றி.